ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10,000 கீழே இருக்கிற ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபோனோட நேம் பார்த்தோன்னா சாம்சங் கேலக்ஸி 13. ஓகேங்களா? ஸோ 10,000 கீழே நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 8 ஃபீச்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ உங்களுடைய ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த ஃபோனில் 4 GB ரேம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷனில் வருது. ஒன்று வந்து 64 GB கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து 128 GB வந்து இன்டர்னல் கொடுக்குறாங்க. அப்படி 64 GB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து 8,200 இருக்கும் இன்னைக்கு டேட்டில். அதுவே நீங்கள் 128 வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 1000 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 9,200 இருக்கும். அப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 128 GB வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கோ உங்களால் வந்து நிறைய டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபைல்ஸு, ஆடியோ ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் 64 GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ்ஸே உங்களுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்புறம் ஒரு லெவலில் டேட்டா அதிகமாக போக போக உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 128ங்கிறது ரெக்கமெண்டட் ஆப்ஷன். இது இல்லாமல் 1 TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட். அதில் நீங்கள் தனியாக கூட 1 TB வந்து போட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தோன்னா இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணாவது ஓஎஸ். இது வந்து லேட்டஸ்ட் ஓஎஸ் இப்போ Android 13 இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேடட் வந்து பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதனால் இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்தது வந்து பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து சில ஃபோனில் வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 5000 mAh இருக்கிற பேட்டரி ஃபோன் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh இருக்குது. ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸினாஸ் 850 ப்ராசஸர். இது வந்து சாம்சங்குடைய ஓன் ப்ராசஸர். சாம்சங் கம்பெனி டெவலப் பண்ணக்கூடிய ஓன் ப்ராசஸர் தான் இது. இதில் வந்து 8 கோர் இருக்குது, அதாவது ஆக்டா கோர் ப்ராசஸர். இந்த கோர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து நீங்கள் பேசிக்கான ஒர்க் அப்படின்னா 2லேருந்து 4 கோர் வரைக்கும் பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் ஹெவி வெயிட் டாஸ்க்கும் வந்து நீங்கள் பண்ண முடியும். கேமிங் பண்ணாலும் சரி, நிறைய மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணாலும் வந்து இந்த ஃபோன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸராக இருக்குது. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 இருக்குது. இதான் எக்ஸினாஸ் 850 வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ரேங்கில் இருக்குது. இதனுடைய சென்ச்சுரி மார்க் வந்து 95 இருக்குது. இது எல்லாமே வந்து சாம்சங்கோடைய ப்ராசஸருடைய லிஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸர். அதனால் இந்த ஃபோனில் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்டா கோர்னால உங்களுக்கு மல்டி டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே உங்களோட ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.6ங்கிற லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அதனால் ஹரிசாண்டல் வியூவில் நீங்கள் மூவி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதாவது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஃபுல் HD+ இருக்குது. அதனால் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நிறைய அதாவது 10,000 கீழே ஃபுல் HD+ பார்க்குறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். இந்த ஃபோனில் ஃபுல் HD+ஏ கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது கண்டிப்பாக ஃபுல் HD+ இருக்கிறதா வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஹெச்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் கொடுக்குறதே ஃபுல் HD+ தான். அதனால் இந்த ஃபோனுடைய ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், அதாவது கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து கேமரா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஸோ பேக் கேமரா வந்து 50 MP, 5 MP, 2 MPங்கிற ட்ரிபிள் கேமரா இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து 8 MP தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமாக ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 64 GB நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 8,200 இருக்குது. 128 GB ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 9,200 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரேம் வந்து இது ஸ்டோரேஜ் 128 வாங்குறதே வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து இதனுடைய டாப் 8 ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பார்த்து தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபோனுமே வந்து சூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த கேலக்ஸி F13ல் இந்த 8 ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 4G ஃபோன் தான், இது 5G ஃபோன் கிடையாது. ஸோ ஒரு 4G ஃபோன். இது ரிலீஸ் பண்ணது வந்து இப்போ 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மற்ற ஃபீச்சர்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது வித் 15 வாட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு டைமில் உங்களுக்கு கவரேஜ் இல்லை அப்படின்னா ஃபோன் வந்து கட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு சிம் வந்து எப்போ வீக்காக இருக்கோ, கவரேஜ் வீக்காக இருக்கோ, அப்போ
செகண்ட் சிம்மோடைய இன்டர்நெட்டை பயன்படுத்தி உங்களால் வந்து ஈஸியாக கால் பண்ண முடியும், எஸ்எம்எஸும் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி சீரியஸில் சாம்சங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் வைஃபை காலிங், இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சிம் கவரேஜ் கிடைக்கலையோ அப்போ வந்து நீங்கள் உங்களால் ஈஸியாக வந்து ஆப்போசிட் சைடில் பேச முடியும். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அழகான ஃபீச்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ், இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து 3 கலர்ஸில் இருக்குது. ப்ளூ கலர், சன்ரைஸ் காப்பர், அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது. தென் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.3. அப்புறம் டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் இருக்குது. சில ஃபோனில் வந்து எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஸ்லாட் வந்து ஹைப்ரிட் சிம்மாக வச்சுருவாங்க. பட் இதில் அது எதுவுமே கிடையாது. டெடிகேட்டட் ஸ்லாட்டுங்கிறது உங்களுக்கு 3 ஸ்லாட் இருக்கும், 2 சிம் கார்டு, 1 மெமரி கார்டு. அப்போ வந்து உங்களால் வந்து ஒரே டைமில் 2 சிம் கார்டும் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு ஹேண்ட்செட் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து A2C என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது ஒரு எண்ணில் பண்ண முடியும், 2 எண்ணில் பண்ண முடியாது. அதுதான் வந்து இதில் ஒரு இது. பட் டைப் சி மூலமாக இன்னொரு எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா மொபைலிருந்து பிசிக்கு வந்து நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடாப்டர் இருக்கும், சிம் எஜெக்ஷன் ரூல் இருக்கும், அதுக்கப்புறம் மேனுவல் இருக்கும். இதான் வந்து என்னுடைய பாக்ஸுடைய வெரைட்டி. ஸோ 10,000 கீழே வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்க்குறீங்க 64 GB நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 8,200 இருக்கும். அதுவே 128 கிளிக் பண்ணிங்கன்னா 9,100 இருக்கும். இதான் வந்து இதனுடைய ஃபீச்சர்ஸ். ஹைலைட் பண்ண விஷயம் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் நோ கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன், ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக சொல்லலாம். OS வந்து 12, அது வந்து எக்ஸ்டெண்டர் அப் டு வந்து 13 வரைக்கும் இருக்குது. ப்ராசர் வந்து Exynos 850 இருக்குது. 128 GB தென் ரேம், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்ட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து முக்கியமாக 6000 mAh. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஃபீட்பேக். இந்த ஃபோனுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து பேட்டரி நான் சொன்ன மாதிரி 4.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 4.2, அதாவது 4க்கு மேலே வர்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ 4.2ங்கிறது எக்ஸலண்ட் ஃபீச்சர். டிஸ்பிளே வந்து 4.0, டிசைன் வந்து 4.0. கேமரா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3.7 கொடுத்துருக்காங்க ஓவராலாகவே. இது வந்து கஸ்டமருடைய மெயின் ஃபீட்பேக். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேமராவுக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கேமரா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோனை வந்து பண்ண வேண்டாம். பட் கேமரா வந்து எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ அதனால் வந்து கேமராவுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா 83 இருக்குது, நெகட்டிவ் வந்து 17 தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்குது. ஸோ 10,000 கீழே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.